2025 ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாமா? பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கான தேவைப்படும் முதலீடு, இந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ் மற்றும் அனுமதிகள், இந்த பெட்ரோல் பங்க் 2025 ஆரம்பிச்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும், பிராண்ட் மற்றும் தனியார் பெட்ரோல் பங்க்ல எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பெட்ரோல் பங்க் எப்படி ஆரம்பிக்கணும், பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சா நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும், இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோல் பங்கை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் பங்கை நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 50 லட்சத்துல இருந்து 2 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படுங்க. எந்தெந்த பங்கு இதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஓசி, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இஎஸ்ஆர், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பங்குக்கு அனுமதி கொடுக்குங்க. ஒரு நிலத்தை வாங்குறதுக்கும் அந்த நிலத்தோட மண்ணை பரிசோதனை செய்யறதுக்கும் 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் பார்த்தீங்கன்னா செலவு ஆகுங்க. இருப்பு சிக்கலுங்க, அதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் செலவாகும். இதர செலவுகள் விளம்பரத்துக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் செலவாகுங்க. ஒரு பெட்ரோல் பங்கை திறக்கிறதுக்கு லைசன்ஸ் மற்றும் அனுமதிகள் பத்தி பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் பங்க் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிலத்தை வாங்கணுங்க. அந்த நிலம் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கணுங்க. துணை மின் இணைப்பு இருக்கணுங்க, அதாவது 3 பீஸ் கரண்ட் சப்ளை பாத்தீங்கன்னா இருக்கணுங்க. பொலிட்டிஷியன் கண்ட்ரோல் போர்டு அப்ரூவல் இருக்கணுங்க. ஃபயர் சேஃப்டி அப்ரூவல் இருக்கணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிஇஎஸ்ஓ சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இருக்கணுங்க, அதாவது பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்புல இருந்து சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா இருக்கணுங்க. மாநில அரசின் அனுமதி பெற்றுக்கணும். வணிக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணுங்க. பேன் மற்றும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணுங்க. உங்ககிட்ட லேண்ட் ஓனர்ஷிப் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா பிரான்சைஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாங்க. அடுத்து பிராண்ட் பெட்ரோல் பங்க் மற்றும் தனியார் பெட்ரோல் பங்க்ல எது சிறந்ததுன்னு பார்க்கலாம். பிராண்ட் பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்ங்க. தனியார் பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ், இஎஸ்ஆர்ங்க. இந்த பிராண்ட் பெட்ரோல் பங்க்ல அரசு நிறுவனத்தின் ஆதரவு பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்குங்க. அதிக அளவு நம்பகத்தன்மை வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா இதுல இருப்பாங்க. அதிக அளவு முதலீடு தேவைப்படுங்க. எளிதான முறையில இந்த பிராண்ட் பங்க் நம்ம ஆரம்பிக்க முடியாதுங்க. அனுமதி பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தனியார் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு தளர்வான விதிமுறைகள் மட்டும்தாங்க இருக்கும். குறைந்த அளவு பாத்தீங்கன்னா முதலீடு தேவைப்படுங்க. அதிக அளவு பாத்தீங்கன்னா முதலீடு தேவைப்படாதுங்க. நீங்க ஒரு நிலம் வச்சிருக்கீங்கன்னா ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் நிறுவனங்கள் அப்ரூவல் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா நம்பகத்தன்மையா இருக்குங்க. தனியார் நிறுவனங்கள், அதாவது ரிலையன்ஸ் மற்றும் இஎஸ்ஆர் பாத்தீங்கன்னா எளிதில பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அடுத்து 2025 ஒரு பங்க் ஆரம்பிச்சா அந்த பங்க் லாபகரமா இருக்குமா பத்தி பார்க்கலாமாங்க. ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதோட வளர்ச்சி காரணம் பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. பெட்ரோலையும் டீசலையும் விற்பதற்கு போட்டிகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. ஃபியூல் பிரைஸ், பெட்ரோல் ஃபிளக்சுவேஷன் ஆகலாங்க, அதாவது விலை ஏற்றம் இறக்கம் ஆகலாங்க. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டேஷன் வைத்து அதிகமான வருமானத்தை பெறலாம். எல்பிஜி, சிஎன்சி சேல்ஸ் ஆப்ஷனா வைத்து கூடுதல் வருமானம் பெறலாங்க. 24/7 கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வைத்து விக்கலாங்க. உங்ககிட்ட அதிகமான முதலீடு, நீண்ட நாள் பொறுமை தன்மை இருந்தா பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்க. ஈவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் ஸ்டேஷன், எல்பிஜி ஸ்டேஷன், சிஎன்ஜி ஸ்டேஷன் உங்க பிசினஸ்ல நீங்க சேர்த்துக்கிட்டா லாபகரமா இருக்குங்க. நீங்க ஒரு லாபகரமான தொழில் தேடுறீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் யோசிக்கலாங்க. என்ன படிஸ், நான் சொன்ன தகவல் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2025 ஒரு பங்க் தொடங்க விருப்பமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் வீடியோ நிறைய நாங்க போட்டுருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. நிறைய கடைகளை பத்தி ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி சூப்பரான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் டான் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.